சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. பெண்கள் காட்டக்கூடிய பாச உணர்வு தனக்கு உற்சாகத்தை அளிப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி வீடியோ மூலமாக வாழ்த்து தெரிவித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், அனைத்து சூழ்நிலையிலும் மகளிரோடு உறுதியாக நிற்க உள்ளதாகவும் உறுதி. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 3வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. கோவையில் உள்ள சிவாஸ் மதுபான ஆலையிலும் தொடர் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். மத்திய அரசுக்கு எதிராக வரக்கூடிய 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதுமாக திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம். திருவள்ளூரில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று பேசுகிறார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் வெள்ளை கைலி, வெள்ளை சட்டை மற்றும் தொப்பியுடன் கலந்து கொண்ட விஜய். ஒரு நாள் நோன்பிருந்த நிலையில் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு நோன்பு திறந்ததுடன் தொழுகையிலும் பங்கேற்றார். பாஜகவால் தோல்வியடைந்தோம் என்று கூறியவர்கள் பாஜக கூட்டணிக்காக தவம் இருப்பதாக அண்ணாமலை பேட்டி. பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி. நல்ல கேட்டுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் நாங்க தோத்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கி இருக்க நான் பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். யாருக்காகவும் அதிமுக தவம் கிடக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பதிலடி. அவர் யாரும் இங்க கூட்டணிக்கு தவம் கிடக்கல. என்ன நாங்க எங்களை அவர் யாரும் சொல்ல, எங்களை சொல்ல அவரு. தொலைத்து விடுவேன் என்று முன்னாள் அமைச்சர் மஃபாய் பாண்டியராஜனுக்கு மிரட்டல் விடுத்த ராஜேந்திர பாலாஜி. மாவட்ட செயலாளர் நான் இருக்கும்போது பொன்னாடை போர்த்தினால் சும்மா விடுவேனா என்றும் காட்டம். மதுரையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விதமாக மேடை அமைத்து திண்ணை பிரச்சாரம். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது வழக்கு பதிவு. சென்னை புறநகர் ரயில் சேவை நாளை காலை முதல் மாலை வரை ரத்து. எழும்பூர் கடற்கரை இடையே 4வது வழித்தடம் அமைக்கக்கூடிய பணிகள் காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கு கடத்த முயன்ற 80 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் நடுக்கடலில் பறிமுதல். 11 பேரிடம் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை. திருவள்ளூர் அருகே விபத்தில் 4 பேர் உயிரிழப்புக்கு காரணமான லாரி ஓட்டுநரை சரமாரியாக தாக்கிய பொதுமக்கள். தப்பி ஓடிய நிலையில் சுற்றி வளைத்து பிடித்த காவல்துறையினர். லண்டனில் இன்று தன்னுடைய முதல் சிம்பனி இசையை அரங்கேற்றுகிறார் இசையமைப்பாளர் இளையராஜா. வியக்க வைக்க போகும் இசையை எதிர்நோக்கி ஆவலுடன் காத்திருக்கும் இசை நெஞ்சங்கள். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான ஆயத்த பணியில் நிறைவு பெற்றுவிட்டதாக சித்தராமையா அறிவிப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி மேகதாது அணை கட்ட முடியாது என்று அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். தஞ்சை மாவட்டத்தில் 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. 2 பேர் போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது. சர்வதேச மகளிர் தினத்தில் பிரதமரின் எக்ஸ் வலைதள கணக்கை கையாளும் 8 பெண்கள். பெருமைமிகு வாய்ப்பு கொடுத்த பிரதமருக்கு தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலி நன்றி. தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை மூலமாக தென் மாநிலங்களை பழிவாங்க பாஜக முயற்சி. அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தவும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கோரிக்கை. இறக்குமதி வரியை குறைக்க இந்தியா சம்மதம் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். அதிக வரி விதிப்பால் இந்தியாவில் அமெரிக்க பொருட்களை விற்பது சாத்தியமற்றதாக மாறிவிட்டதாகவும் கருத்து.
ஈக்வடாரில் போதைப் பொருளுக்காக இரு தரப்பினரிடையே நடைபெற்ற மோதலில் 22 பேர் கொல்லப்பட்ட விவகாரம். அதிரடி சோதனை மேற்கொண்டு 14 பேரை கைது செய்த காவல்துறை. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் மதுபான தயாரிப்பு நிறுவனங்களில் 3வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். டாஸ்மாக் கடைகளுக்கு தனியார் மது தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து மதுபானம் கொள்முதல் செய்த போது சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதன் அடிப்படையில் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நேற்று முன்தினம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கடந்த 2 நாட்களாக இரவு பகலாக நடைபெற்ற இந்த சோதனை 3வது நாளாக நீடித்து வருகிறது. இதேபோன்று திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபானம் தயாரிக்கக்கூடிய அக்கார்ட், SNG கால்ஸ் நிறுவனத்தில் அலுவலகங்களிலும் 3வது நாளாக சோதனை நீடிக்கிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பன்னாரியம்மன் குழுமத்திற்கு சொந்தமான சிவாஸ் மதுபான ஆலையிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. மதுபான கொள்முதல், டாஸ்மாக் வாகன டெண்டர் உள்ளிட்டவற்றில் முறைகேடு நடைபெற்றதாக வருமான வரித்துறையினர் ஏற்கனவே சோதனை மேற்கொண்டனர். அப்போது கிடைத்த ஆவணங்களின்படி தற்போது அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக டாஸ்மாக் முன்னாள் மேலாளர் காளிதாஸ் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை மேற்கொண்டனர். சென்னை திருவான்மியூரில் உள்ள காளிதாசின் வீட்டில் நேற்று மாலை 4 மணி முதல் இரவு 10:30 மணி வரை 5 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்றது. இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதுமாக 12ஆம் தேதி திமுக கண்டன பொதுக்கூட்டம் நடத்துகிறது. தொகுதி மறுசீரமைப்பு, ஹிந்தி திணிப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய அரசை கண்டித்து வரும் 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்துள்ளது. புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை, ஹிந்தி திணிப்பு, மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிப்பு போன்றவற்றை தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்த்து வருகிறது. மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற தலைப்பில் மாநிலம் முழுவதும் மார்ச் 12ஆம் தேதி கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக தலைமை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், திருவள்ளூரில் நடைபெறும் கண்டன பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியாத்தத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகனும், விருதாசலத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அமைச்சர்கள் பொன்முடி, CV கணேசனும் கலந்து கொள்ள உள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாட்டை 2ஆம் தர மக்களாக நினைக்கும் மோடி அரசின் சதியை அம்பலப்படுத்துவோம் என்றும் திமுக தலைமை அறிவித்துள்ளது. இன்னைக்கு மகளிர் தினம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். சந்தோஷம் தானே? பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது. எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படாதீங்க. 2026 நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நான் நிற்பேன்.